உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். புது புடவை கட்டி கொஞ்சமா பூ வச்சு கொஞ்சோண்டு மேக்கப் போட்டு லேசா லிப்ஸ்டிக் போட்டு வந்தா உடனே விசேஷமா? என்னடி இது? இதான் லைட்டா போடுற மேக்கப்பா? 1/4 கிலோ மைதா மாவை தூக்கி மூஞ்சில போட்டு வந்து தக்காளி லைட்டா மேக்கப் போட்டிருக்கலாம். ஏய், நீ எல்லாம் பேசாதன. யாருன்னே தெரியாத ஒருத்தன் பாரதி பிறந்த நாளைக்கு புடவெல்லாம் வாங்கி கொடுத்தான். என்னைக்காவது ஒரு வாட்டி புடவை வாங்கி தரணும்னு தோணுச்சா? இல்லல, வாய் முட்டு தின்னு. நான் எதுக்கடி வாங்கி கொடுக்கணும் உனக்கு? நீ எனக்கு என்ன பொண்டாட்டியாவா இருக்க? உங்க அப்பனுக்கு பொண்ணா தானே இருக்க? போய் அந்த ஆள்கிட்ட கையில வாங்கி தருவோம். எனக்கு ஒன்னும் யாரும் வாங்கி தர வேணாம். என் ஃப்ரெண்டு பாரதியே எனக்கு வாங்கி கொடுத்துட்டா. வாவ், சூப்பரா இருக்குடி. அது எப்படி உனக்கு பிடிச்ச கலர்ல உனக்கு பிடிச்ச டிசைன்ல வாங்கிட்டு வந்திருக்காங்க? ஆச்சரியமா இருக்கே. ஹே, ஒரு நிமிஷம் இரு. இந்த டயலாக் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இதத்தானே நான் பாரதி கிட்ட சொன்னேன். ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? பாரதிக்கு ஒருத்த புடவை வாங்கி கொடுக்கும் போது உனக்கு ஒருத்த புடவை வாங்கி கொடுக்க இருக்கான்றத நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஏய், அப்போ இந்த புடவை நீ வாங்கி கொடுத்ததா? சிவ மீனாட்சி சில்க்ஸ், மதுரை பஸ் ஸ்டாண்ட் எதிரில், மதுரை மெயின் ரோடு, மேலூர். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. டேய், எனக்கு இந்த கலர் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? கடைக்கு போய் பொண்டாட்டிக்கு புடவை வேணும்னு கேட்டேன். அந்த கடைக்காரன் நீ எப்படி இருப்பேன்னு கேட்டான். நான் நீ பார்க்கறதுக்கு குட்டி குஷ்பு மாதிரி இருப்பேன்னு சொன்னேன். சொன்னோடனே அவன் ஒரு 50 புடவை அள்ளி போட்டான். அப்படியே நான் செலக்ட் பண்ணும்போது இதுதான் உனக்கு செட் ஆகுன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ஏய், அத நீ வந்து கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு பாரதி கிட்ட கொடுக்க சொன்ன? பிரியாணி பரோட்டானா நான் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். நீயும் நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டுருப்ப. நான் புடவை கொண்டு வந்து கொடுத்து உனக்கு பிடிக்காம நீ மூஞ்சி முன்னாடி தூக்கி வீசிட்டேன. எதுக்கு தேவையில்லாத வம்பு? பிடிச்சிருக்குடா. நிஜமாவா? பிடிச்சிருக்கா? நான் புடவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா? உன்னை எனக்கு என்னைக்குமே பிடிக்கவே பிடிக்காது. சவால் தான். உன்னை தோக்கடிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பாம நான் விடவே மாட்டேன். வேணும்னா நீ வீட்டை விட்டு போற அன்னைக்கு நீ எடுத்து கொடுத்த இதே புடவையை நான் கட்டிட்டு வந்து நிக்கிறேன். ஓகேவா? இவன் மனுஷியா இல்ல பேயா? திடீர்னு நல்லா பேசுறா, திடீர்னு பேய் மாதிரி ஆயிடுறா. இவளுக்கு புடவை எடுத்து கொடுத்ததுக்கு பதிலாக 8 பேருக்கு தனித்தனியா புடவை எடுத்து கொடுத்துருந்தோம்னா 8 ஓட்டாச் ஆயிருக்கும். ஏய், கார்ல தொடச்சிட்டு வெளியே போறியா நீ? இல்ல மாப்பிள்ள, சும்மா தான் தொடச்சிட்டு இருக்கேன். அதான் தெரியுமே, கார்ல இந்த தெருவு தாண்டியே போக மாட்டேங்குதே. என்ன மாப்பிள்ள, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எனக்குலாம் பேச்சு மட்டும்தான் மாறி இருக்கு. நீலாம் ஆளே மாறி இருக்கிறிய. மிஸ்டர் மம்முட்டி, எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் நேரடியா பேசினா நல்லா இருக்கும். ஹலோ மிஸ்டர் ரஜினி, நானும் அதே தான் சொல்றேன். நீங்களும் கொஞ்சம் விஷயத்தை நேரடியா சொன்னீங்கன்னா தான் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். என்ன விஷயம்? யாருக்கிட்ட நேரடியா ஆரம்பிக்கணும் இப்போ? இங்க வேறு இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க. சரியா? அதான் புடவை வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டல்லடா. அப்புறம் என்ன விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டியதானே? ஓ, பாரதிக்கு புடவை வாங்கி கொடுத்தது சொல்றியா? அவன் பிறந்த நாளைக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டாங்க. அப்புறம் எப்படி நான் வெறுங்கையோட வர முடியும்? வெறுங்கையோட வர முடியலன்னா மருதாணி வச்சுட்டு வாடா. எதுக்குடா புடவை வாங்கிட்டு வர? உரைக்காதரா. ஒரு பொண்ணுக்கு ஒருத்த புடவை வாங்கி கொடுக்குறான்னா அதுக்கு 3 காரணம் தான் இருக்கும். 1, பெத்தவளா இருக்கணும். இல்ல கூட பிறந்தவளா இருக்கணும். 3, அவன் அவளை காதலிக்கிறவனா இருக்கணும். இல்ல கட்டிக்க போறவனா இருக்கணும். சொன்ன 2 காரணமும் உனக்கும் பாரதிக்குள்ள இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். அப்ப பாரதியும் மனசுக்குள்ள வந்து உட்காந்துட்டாங்க, அப்படித்தானே? டேய், ஒரு புடவை வாங்கி கொடுத்தது குத்தமா? டேய், எதுக்குடா திரும்ப திரும்ப ஏன்ட்ட நடிச்சிட்டு இருக்கிற? உனக்கு பாரதியை பிடிச்சிருக்குது. அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு ஆசை இருக்குது. அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உனக்கு தோணுது. ஆனா இது எல்லாத்துக்குமே நடுவில் உன் பொண்டாட்டி திரும்பி வந்துட்டா என்ன பண்றதுன்னு நீ யோசிக்கிற. கரெக்டா? கரெக்டுன்னு சொல்ல முடியல, ஆனா தப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்.
என்கிட்ட நீ ட்ரிக்கா பேசி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறேன். டேய், இந்த திருகல் வேலை என்கிட்ட பண்ணிட்டு இருக்க சரியா? உனக்கு பாரதியே பிடிச்சிருக்குது, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஒத்துக்க. சரிடா, கரெக்டுன்னே வச்சுப்போம். அதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நீங்க பிரச்சாரத்துக்குலாம் போலையா? அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். உங்க புருஷன் எங்க இருக்கான்? நீங்க அது சொல்லுங்க. நானும் என் ஃப்ரெண்ட் ஆதியும் போய் அவன் கதையை முடிச்சிடறோம். என் புருஷனை, அதுவும் நீங்களும் உங்க எதிர்த்த வீட்டு ஃப்ரெண்டும். ம், ஆமா, ஏன்? ஏங்க எதுக்கு இப்ப சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கெடுக்குறீங்க? ஏய், உன் நல்லதுக்காக தாண்டி சொல்றோம். எப்படியும் நீ அவன் கூட திரும்ப சேர போறதே இல்ல. உனக்கும் மனசு மாறி வேற ஒருத்தனை புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. ஏன்? இல்ல இல்ல, எதிர்த்த வீட்டுக்காரனையோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரனையோ ஒரு வேலை புடிச்சு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னு வையேன். அப்போ உன் புருஷன் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் ஒரு முன்னெச்சரிக்கையா கேட்டுக்கிறேன், வேற எதுவும் இல்ல. முதல்ல ஒரு விஷயம், என் புருஷன் என்ன தேடி வர போறதில்ல. அப்படியே அவர் தேடி வந்தாலும் நான் அவர் கூட போக போறதில்ல. அதை விட முக்கியமான விஷயம், எனக்கு வேற யாரையும் பிடிக்க போறதும் இல்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நீங்க அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. பாறையிலயும் பூ பூக்கும், பாலைவனத்திலயும் செடி முளைக்கும். எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது நம்மளுக்கு. நீங்க இன்னைக்கு ஒருத்தனை பிடிக்கலன்றீங்க, நாளைக்கு வந்து திடீர்னு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்லலாம் இல்லையா? அப்போ எடுக்கிற முடிவை இப்போ எடுத்து தொலை வேண்டியதானுங்க. உங்க 2 பேருக்கும் பொழுது போலன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா வேற ஏதாவது விளையாடுங்க. நான் போய் கிச்சன்ல சமைக்க போறேன். ஏய், உட்கார் உட்கார். எங்க 2 பேரையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் நல்லதுக்காக தானே இதெல்லாம் பண்றோம். நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் கெடுத்துறாதீங்க. இங்க பாருங்க, சரி, உங்களுக்கு இன்னொருத்தனை பிடிக்குதோ இல்லையோ, ஆனா உங்க புருஷனை உங்களுக்கு டெஃபினட்டா பிடிக்காதுல்ல? பிடிக்காது, இனிமே பிடிக்கவும் செய்யாது. அப்ப நீங்க அவனுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துருங்க. இந்தாங்க, பூடிங்க. நீங்க இதுல முதல் கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. உங்க புருஷன் கடத்த அவங்ககிட்டயே நான் கையெழுத்து வாங்கிக்கிறேன். புடிங்க. மாப்ள, டேய் வாடா, உட்கார். இந்தா மாப்ள, உன் கூலிங் கிளாஸை மறந்துட்டேடா. தேங்க்ஸ் மாப்ள. என்ன ஏங்க, எனக்கு தான் படிப்பு கம்மி, நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. தான் என் நண்பன் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறான். அவன்கிட்ட கேட்போமா நியாயம் இந்த பிரச்சனைக்கு? ஏன்டா ஆண்டல் கேட்போமா? ஆம், கேக்கலாம்டா. மாப்ள, உனக்கு தான் பாரதியோட பிரச்சனை ஒரு அளவுக்கு தெரியுமே. நீ அதுக்கு ஒரு நியாயம் சொல்ற. என்ன நியாயம் சொல்லணும்? இங்க பாரு, பாரதி அவங்க புருஷனை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த அயோக்கிய பையனும் இவங்களை தேடி வர மாதிரி தெரியல. இப்போ அவன் தேடி வந்தா கூட இவங்க அவன் கூட போக மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ திடீர்னு பாரதிக்கு உன் மேல லவ் வந்துச்சுன்னு வச்சுக்கியேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.